வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள். அது அந்நிய மதம், எது கிறிஸ்தவ மதம். இது அந்நிய மதம், எது இஸ்லாம் மதம். இவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஏழை எளிய மக்களுக்கு பொருளுதவி செய்து பண உதவி செய்து மதமாற்றம் செய்கிறார்கள். இவர்களுக்கு சிறப்பு சட்டங்கள் இருக்கின்றன, நமக்கு சிறப்பு சட்டம் இல்லை. இவர்கள் முத்தலாக் என்று சொன்னாலே விவாகரத்து முடிந்து விடுகிறது, நமக்கு அப்படி இல்லை, சட்டம் கடுமையானதாக இருக்கிறது. இவர்கள் சிறுபான்மையினர் என்கிற பெயரால் கல்வி நிறுவனங்களை மிக இலகுவாக அனுமதி பெற்று நடத்துகிறார்கள், நம்மால் அப்படி அனுமதி பெற முடியவில்லை. இப்படி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பை தொடர்ந்து விதைத்து வருகிறார்கள். காலம் காலமாக மக்கள் சாப்பிட்டு வருகிற உணவின் மீது இவர்களின் அரசியலை இந்து மத நம்பிக்கை உள்ள மக்களிடத்தில் விதைக்கிறார்கள். இந்து சமூகத்தை சார்ந்தவர்களும் மாட்டுக்கறி தின்பதை தங்களின் கலாச்சாரத்தில் ஒன்றாக வைத்திருக்கிறார்கள். பெரும்பான்மையாக இருக்கிற இந்து மக்கள் அதை பெரும் உணவாக உட்கொள்கிறார்கள், முதன்மையான உணவாக உட்கொள்கிறார்கள். உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் மாட்டுக்கறியில் புரோட்டீன் இருக்கிறது என்று அதை மிக முக்கியமான உணவாக உட்கொண்டு வருகிறார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்காவில், இன்னும் வெள்ளையர்கள் நாடுகளில் மிக அதிகமாக உண்ணும் உணவு மாட்டு இறைச்சி. ஆனால் இங்கே அதை வைத்து ஒரு அரசியல் நடத்தப்படுகிறது. இந்த அரசியல் சங் பரிவார்களால் நடத்தப்படுகிறது. எதற்காக? சிறுபான்மை மக்களின் மீது வெறுப்பை விதைத்து இந்துக்களை ஓரடியில் திரட்டுவதற்காக. ஏன் இந்துக்களை ஓரடியில் திரட்டுகிறார்கள்? அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக, அதிகாரம் பெறுவதற்காக.